உலகத்திலேயே மிக அதிகமான நிலப்பரப்பை ஆட்சி செஞ்ச மக்கள் யாருன்னு நம்ம கேட்டா எல்லாருக்குமே தெரியும். அது வந்துட்டு ஆங்கிலேயர்கள். இவங்க வந்துட்டு உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு பெண்மணி கிட்ட வந்துட்டு ஒரு தோத்து போன போரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த போர் எங்க நடந்துச்சுன்னா இந்தியால நடந்துச்சு, தமிழ்நாட்டுல நடந்துச்சு. இந்த இளவரசி பத்தி நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அரசியல்ல வந்துட்டு இந்த இளவரசியை பத்தி நிறைய பேச்சும் போரெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்ப நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்குது. அவங்க தான் வந்துட்டு வேலு நாச்சியார். ஸோ அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ யாரு இந்த வேலு நாச்சியாரை நம்ம பார்க்கணும்னா நம்ம ஒரு 300 வருஷம் பின்தங்கி போனோம். ஸோ 16th century 17th century காலகட்டத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு பகுதி ஒருத்தர் கீழே இருந்துச்சு. இப்போ நார்த் தமிழ்நாடு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து நவாப்ஸு கீழே இருக்கும். சில பகுதி வந்துட்டு இந்த மெட்ராஸ் பக்கத்துல எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி அது பிரிட்டிஷர்ஸ் கீழே இருக்கும். சில சின்ன ஊருங்கள்லாம் வந்துட்டு ஒரு சிற்றரசர்கள் கீழே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஊர் வந்துட்டு ஒரு மன்னர்கள் கீழே இருந்துச்சு. அப்போ வந்துட்டு 1730ல ராமநாதபுரத்தோட மன்னர், அதாவது அங்க இருந்த சிற்றரசருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல வந்துட்டு வேலு நாச்சியார் பிறகுறாப்படி. அதாவது செல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தாத்தாளுக்குமே பிறக்கக்கூடிய ஒரே ஒரு பொண்ணு தான் வந்துட்டு இந்த வேலு நாச்சியார். இவங்களுக்கு பையனே கிடையாது. இவங்க வந்து பிறந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர் வம்சத்துல. அவங்க அந்த ஊர் ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மன்னருக்கு பொண்ணாதான் இவங்க பிறகுறாங்க. பொதுவா அந்த காலகட்டத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு பிறந்தா அது வந்துட்டு வீட்டோட தான் வச்சுப்பாங்க, இல்ல பெருசா படிப்பு கொடுக்க மாட்டாங்கன்ற காலகட்டத்துல தான் இருந்துச்சு. பட் ஆனா இவங்க வந்துட்டு அப்பேற்பட்ட ஒரு குடும்பமோ அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இவங்க இருக்கவே இல்லை. இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு வந்துட்டு எல்லா வீரத்தையும் நம்ம கொடுக்கணும், எல்லா கலைகளையும் வந்துட்டு இவங்க கத்துக்கணும், நல்லா படிக்கணும், எல்லா மொழியும் கத்துக்கணும்ன்ற மாதிரி இவங்கள வளர்ப்பாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா இவங்கனால வந்து நிறைய மொழி பேச முடியும். இவங்க வந்துட்டு சான்ஸ்கிரிட் பேசுவாங்க, உருது பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, கன்னடா பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, பிரெஞ்சும் பேசுவாங்க. இத்தனை மொழி வந்துட்டு இவங்க ராமநாதபுரத்துல இருந்துகிட்டு இவங்க இத்தனை மொழியும் கத்துக்கிட்டாங்க. சரி, வெறும் பேச்சு மொழி மட்டும் இல்லை, இவங்க வந்துட்டு குதிரை ஓட்டுவாங்க, யானை ஓட்டுவாங்க, வாழ்வீச்சு, இந்த சிலம்பாட்டம், இந்த மாதிரி பல கலைகள் வந்துட்டு இவங்க கத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பெண்மணி எப்படி இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் அந்த காலகட்டத்துல ஒரு செட் பண்ணுன்ற மாதிரி தான் வந்துட்டு வேலு நாச்சியார் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இவங்களை நல்லா வளர்ப்பாங்க. பட் ஆனா 1746, அதாவது இவங்க பிறந்து 16 வயசுல வந்துட்டு இவங்களுக்கு திருமணம் ஆகுது. இவங்க யாருக்கு திருமணம் ஆகுதுன்னா ராமநாதபுரத்து பக்கத்திலேயே இன்னொரு மன்னர் வம்சம், அதாவது சிவகங்கையோட அரசர்கள், அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு இவங்க திருமணமாகி போறாங்க. அவங்களோட பேர் தான் வந்துட்டு முத்து வடுகநாத தேவர். ஸோ அவங்களோட மனைவியா தான் வந்துட்டு வேலு நாச்சியார் திருமணமாகி போறாங்க. இவங்க தான் சிவகங்கைக்கு மன்னர், இவங்க தான் இளவரசி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையா போய்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் வந்துட்டு ஆங்கிலேயர்களோட ஆட்சி வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போயிருந்துச்சு. அவங்க வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1770ல வந்துட்டு ஆங்கிலேயர்களும் நவாபும் வந்துட்டு சேர்ந்து இவங்களோட கோட்டைக்கு வந்துட்டு போற தொடங்குறாங்க. எதற்காகனா முத்து வடுகநாத தேவர் வந்துட்டு நாங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் கப்பம் கட்ட மாட்டோம், அதாவது டாக்ஸ் எல்லாம் கட்ட மாட்டோம், நாங்க வந்துட்டு செப்பரேட்ன்ற மாதிரி ஒரு ஐடியாலஜில அவங்க இருந்தாங்க. நீங்க வந்துட்டு வெளியூர்ல இருந்து வந்துட்டு நாங்க ஏன் உங்களுக்கு நாங்க டாக்ஸ் கட்டணும்ன்ற கான்செப்ட்ல முத்து வடுகநாத தேவர் இருந்தாரு, அதாவது ரூலர் ஆஃப் சிவகங்கை. அப்ப வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேயர்கள், ஓகே உங்க கூட வந்துட்டு பிரச்சனை தான், இனிமேல் நம்ம போற தொடங்கிடலான்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஆர்காட் நவாப்ஸ் அவங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கிறாங்க. யாரோட சப்போர்ட்னா ஆர்காட் நவாப்ல வாலாஜான்ற ஒரு மன்னரோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா சிவகங்கை மேல ஒரு போரை தொடங்குறாங்க. சோ இந்த போர்ல என்ன ஆகுதுன்னா முத்து வடுகநாத தேவர் இறந்து போயிடுறாங்க. அண்ட் இந்த சிவகங்கை கோட்டை வந்துட்டு ஆங்கிலேயர் கையில போயிடுது. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடக்கும் போது வேலு நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா உடனே வந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஏன்னா அங்க கோட்டையை இழந்தாச்சு, அந்த ஊரை இழந்தாச்சு, அங்க இருந்தா அவங்களுக்கு தான் பாதிப்பு. சோ பொதுவா அந்த காலகட்டத்துல கணவர் இறந்துட்டா பெண்மணி வந்துட்டு அந்த நெருப்பு அக்னியில வந்துட்டு இறங்கிடணும், அதாவது சதி என்ற கான்செப்ட் அந்த காலகட்டத்துல இருந்துச்சு. அப்பதான் ஸ்லோவா அபாலிஷ் ஆகிட்டு வந்துட்டு இருந்த காலகட்டம் அது. சோ ஆனா வேலு நாச்சியார் வந்துட்டு இப்படிதான் இறந்துருவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா அவங்க அந்த ஆப்ஷனுக்கு போகவே இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கணவரோட மரணத்தை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்களோட மக்களை வந்துட்டு இந்த ஆட்சியில இருந்து காப்பாற்றணும், அந்த மண்ணை வந்துட்டு மறுபடியும் மீட்கணும்ன்ற ஒரு போர்க்குணம் அவங்களுக்குள்ளவே இருந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னா 7 இயர்ஸ் வந்துட்டு அவங்க வெயிட் பண்றாங்க, பிளான் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட கமாண்டரா இருந்தது வந்துட்டு பெரிய மருதும் சின்ன மருதும். ஸோ அவங்க தான் இவங்களுக்கு
அவங்களுக்கு பக்கபலமா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். பட் ஆனால் அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு எதிர்த்து இருக்கக்கூடியது வந்துட்டு ஆங்கிலேயர்கள் அண்ட் நவாப்ஸ். அவங்க ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி, பிளஸ் அவங்க நாளுக்கு நாள் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ வந்துட்டு வேலு நாச்சியார் தோணுது, நம்மளால தனியா, அதாவது நம்ம மட்டுமே நின்று நம்மளால போர் செய்ய முடியாது, நம்ம வந்துட்டு நிறைய சிற்றரசர்களோட உதவியை நம்ம எடுத்துக்கணும், பக்கத்துல இருக்க சிற்றரசர்களோட உதவியை எடுத்துக்கிட்டு தான் நம்ம போருக்கு போனோம்னு. அவங்க சிற்றரசர்களையும் சேர்க்கிறாங்க. ஆனாலுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த வார் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடைக்கல. அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க, பக்கத்து மாநிலத்துல இருக்கக்கூடிய ஹைதர் அலி கிட்ட நம்ம போய் கேட்போம், இவங்களுக்கு தான் உருது வரும் நல்லா பேசுறதுக்கு, இவங்க வந்துட்டு ஹைதர் அலி கிட்ட போய் பேசுறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு உங்களோட அலையன்ஸ் தேவைப்படுது, நீங்க வந்து எங்க கூட சேர்ந்து போரை வந்துட்டு சந்திக்கணும், எங்களுக்கு வந்துட்டு ஆங்கிலேயர்களும் நவாப்ஸையும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு உதவி தேவை, உங்ககிட்ட வந்துட்டு வெப்பன்ஸும் இருக்குது, உங்ககிட்ட ஆளுங்களும் இருக்கிறாங்க, எங்களுக்கு தேவைன்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹைதர் அலி இதை கேட்ட பிறகு அவரோட எதிரி எப்பவுமே வந்துட்டு ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ஆங்கிலேயரை எதிர்க்கிறது வந்துட்டு ஒரு டே டு டே லைஃப்ல அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். பட் ஆனால் அவரோட மிகப்பெரிய கேள்வி, எதற்காக நான் அவங்க கூட வந்து சேரணும், அதாவது ஒரு பெண்மணி கிட்ட வந்து சேர்ந்து நானும் போற தோத்துட்டா அது ஒரு மாதிரி ஆகும். பட் ஆனால் அவருக்கு வந்துட்டு இந்த பெண்மணி வந்துட்டு அந்த இளவரசி வந்து பேசின விதம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. என்னடா இந்த பொண்ணு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுது, என்னடா இந்த பொண்ணு வந்து நமக்கே ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஹைதர் அலி வந்துட்டு ரொம்ப நாளாவே வந்துட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து வந்துகிட்டு இருந்த அப்படி, அண்ட் அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு மன்னர். ஸோ அவரை எதிர்த்து இந்த ஆட்சியே தொலைஞ்சு போன ஒரு இளவரசி வந்துட்டு கமாண்டிங்கா பேசுறத பார்த்து அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. ஸோ கடைசியில் அவரும் வந்துட்டு சரி ஓகே நாங்க வந்துட்டு உங்களோட அலையன்ஸுக்கு வரோம், நம்மளும் வந்துட்டு சேர்ந்து ஆங்கிலேயரும் நவாப்ஜியும் ஜெயிச்சிடலான்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வராங்க. ஸோ கூட்டணி எல்லாம் லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கூட்டணி லாக் ஆனாவே வாருக்கு போகும்போது நீங்க ஸ்ட்ராட்டஜியை போடணும் இல்லைங்களா. இப்போ ஹைதர் அலி வந்து அவ்வளோ பெரிய ஒரு நிலப்பரப்பை ஆண்டுகிட்டு இருக்க ஒரு மன்னர். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து சொல்றார் அப்படி. பட் ஆனால் வேலு நாச்சியார் அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நவாப்ஸுக்கு தெரியும், உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி ஆங்கிலேயர்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க அவங்களோட போர் செஞ்சிருக்கிறீங்க. நமக்கு தேவையானது வந்துட்டு புதுசா ஒரு டாக்டிக்கு, நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு டாக்டிக்கா யூஸ் பண்ணோம். அதாவது ஹைதர் அலி எப்பவுமே வந்துட்டு ஒன்னா சேர்ந்து போய் தான் அட்டாக் பண்ணுவார், ஒரே ஸ்ட்ரெச்சா போயிட்டு ஃபுல் ஃபோர்ஸோட போய் அட்டாக் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை படைத்த நபர் தான் ஹைதர் அலி. பட் ஆனால் வேலு நாச்சியார் என்ன சொல்றாரு, நம்ம வந்துட்டு பிரிச்சுக்கலாம், அதாவது சுத்தி நம்ம வந்துட்டு சின்ன சின்ன குரூப்பா நம்ம பிரிச்சுக்கிட்டு சடனா நம்ம வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல இருந்து நம்ம வருவோனே அவங்களுக்கு தெரியக்கூடாது, சடனா ஒரு டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் பண்ணோம், சடனா இன்னொரு நான் லீனியர் இல்ல நான் டயக்னல் பொசிஷன்ல இருந்து அட்டாக் பண்ணா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் ஆயிருக்கும். சர்ப்ரைசிங்லி என்ன நடக்குதுன்னா, உலகத்திலேயே ஒரு பெண்மணி லீட் பண்ண ஒரு போர் இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. ஏன்னா ஹைதர் அலி வந்துட்டு இந்த போருக்கு வேலு நாச்சியார் கையில கொடுத்துட்டார், சரிமா நீயே லீட் பண்ணு, உனக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியுது, நீ ரொம்ப கமாண்டிங்கா இருக்கிற, நீயே லீட் பண்ணுன்ற மாதிரி அவங்க லீட் பண்ணி இந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கீழே வந்துட்டு கமாண்டரா இருந்தது வந்துட்டு பெரிய மருது சின்ன மருது அண்ட் இன்னொரு முக்கியமான நபர் வந்துட்டு குயிலின்ற அவங்களோட பேரு, அவங்க ஒரு பெண்மணி. ஸோ வேலு நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அதிகமா ஆங்கிலேயரை பார்த்து பயந்த மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட வந்து துப்பாக்கி இருக்கு அண்ட் இன்னொன்று வந்துட்டு கேனன்ஸ் இருக்குது. அவங்களால தூரத்துல இருந்து கேனன்ஸை வந்துட்டு இந்த கோட்டை மேல அடிச்சு, கோட்டை சுவர்கள் மேல அடிச்சு அந்த சுவர்களை உடைச்சு அவங்க உள்ள வந்துருவாங்கன்றதா மிகப்பெரிய பயம். ஸோ குயிலி என்ன யோசிக்கிறாங்கன்னா, வேலு நாச்சியாரோட சேர்ந்துக்கிட்டு வருஷத்துக்கு ஒரே நாள் அந்த கோட்டைக்குள்ள வந்துட்டு பெண்களை போயிட்டு அங்க உள்ள இருக்கிற ஒரு ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்குது, அந்த கோயில் போயிட்டு வணங்குறதுக்கு ஒரே நாள் தான் பெண்களுக்கு உரிமை கொடுத்திருக்காங்க. அதாவது அது என்ன நாள்னா விஜயதசமி நாள் அன்னைக்கு போய் பெண்கள் போயிட்டு இந்த கோயில போய் சாமியை கும்பிட்டு வரலாம். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, கோயிலையும் நிறைய பெண்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, சாமியை கும்பிடுற மாதிரி உள்ள போயிட்டு நிறைய வெப்பன்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க மறைச்சிக்கிட்டு. உடனே அவங்க உள்ள போனதுக்கு அப்புறமா சடனா சர்ப்ரைஸா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன போர் அங்கே உள்ள நடக்க ஆரம்பிச்சிருது. குயிலி என்ன பண்றாங்கன்னா, எங்க இந்த கேனன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க போயிட்டு அதை பத்த வச்சிடுறாங்க. அவங்களும் உள்ளவே அப்படியே இறந்துடுறாங்க. ஸோ இவங்க தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சூசைட் அட்டாக்கர்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கல, ஒருத்தர் வந்து தண்ணியே போயிட்டு அழிச்சு ஒரு அட்டாக்கை வந்துட்டு நடத்தி இருக்கிறதா. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீமேல் சூசைட் அட்டாக்கர்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அங்கே வந்துட்டு அவங்களோட மிக முக்கியமான இருந்த கேனன்ஸ் வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு நொறுக்கப்படுது. அண்ட் அப்புறமா வந்து போரும் நடக்குது. போர்ல வந்துட்டு ஹைதர் அலியோட கூட்டத்தை சேர்த்து அப்புறமா சின்ன சின்ன சிற்றரசர்களை சேர்த்து
வேலு நாச்சியார் அந்த போரை வெற்றி படுறாங்க. ஸோ இந்த போர் எப்போ நடக்குதுன்னா 1780 வேலு நாச்சியார் வந்துட்டு அவங்களோட கோட்டை, அதாவது சிவகங்கை கோட்டையை ஆங்கிலேயர்கள் மேல வெற்றி புரிந்து அந்த கோட்டையை மீட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த போர்லயுமே ஆங்கிலேயர்கள் பெருசா தோத்துதா ரெஃபரன்ஸ் இல்லவே இல்லை. ஸோ அதுவும் ஒரு பெண்மணி கிட்ட தோத்துதா ரெஃபரன்ஸ் இல்லவே இல்லை. ஸோ இதுதான் உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு போர். எங்க ஒரு இளவரசி அந்த போரை ஆங்கிலேயர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த ஆங்கிலேயர்களை முன்னாடி எதிர்த்து நின்று ஜெயிச்சதா நமக்கு தெரிய வருது. இவங்க வந்துட்டு ஜெயிச்சோடனே என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட கொடி வந்துட்டு ஆஞ்சநேயர் இருப்பார் இவங்க கொடியில. ஸோ மறுபடியும் அந்த ஆஞ்சநேயர் கொடியை பறக்க வச்சுட்டு அவங்க வந்துட்டு ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த சிவகங்கை மாவட்டத்தை. ஸோ இந்த சிவகங்கையில வந்துட்டு அவங்க ஆட்சி புரிந்ததுக்கு அப்புறமா உடனே அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த காலகட்டத்தில் ஒரு 50-55 வயசு ஆயிட்டு இருந்துச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த கவர்னன்ஸ் அடுத்து இந்த ஆர்மியை வந்துட்டு ஹேண்டில் பண்றது இது எல்லாத்தையுமே பெரிய மருது சின்ன மருது கிட்ட கொடுத்துடுறாங்க. இவங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு 66 வயசுல இவங்க இறந்து போயிடுறாங்க. அதாவது 1796 இவங்க இறந்து போறாங்க. 1796 அப்புறமா இவங்க இறந்து போனதுமா மொத்த கண்ட்ரோலும் பெரிய மருது சின்ன மருது கீழே போயிடுது. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களும் இந்த வெளிநாட்டு ஆட்சிகள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் சர்ப்ளஸ் வெப்பன்ஸ் வந்துகிட்டே இருந்ததுனால 1801 பெரிய மருதும் சின்ன மருதும் இறந்துடுறாங்க. ஸோ இவங்க இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கோட்டை வந்துட்டு எதிரிகள் கையில போயிடுது. ஸோ இதுதான் வேலு நாச்சியாரோட கதை. இந்த கதையில நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. வேலு நாச்சியார் இருக்கட்டும், பெரிய மருது சின்ன மருது, ஹைதர் அலி, குயிலி, வடுகநாத தேவர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த போருக்கு வந்துட்டு அவங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. இது வெறும் ஒரு நபரோட கதை கிடையாது. பட் ஆனால் இந்த கதையில வேலு நாச்சியார் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை பிளே பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம தமிழ்நாட்டின் சுதந்திரம் வரலாறு. இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃப்ரீடம் ஃபைட்டர் யாருன்னா பெருமையா நம்ம சொல்லிடலாம், அது வேலு நாச்சியார். உலகத்திலேயே எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை. இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர்ல ஜெயிச்சதா எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல பல கதைகளை நான் வந்துட்டு வெளியே எடுத்துட்டு வரேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். டாடா, பை பை.